இடிகளில் சீரகம் கொஞ்சம், குருமிளகு கொஞ்சம், கருவேப்பிலைகள், வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. இடிகள் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு தாளித்த உடனே பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாக நம்ம இடிகளில் இடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூண்டு, சீரகம், குருமிளகு சேர்த்து வணக்கிக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஒழிச்சு இது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டு அதுவும் இது கூட சேர்ந்து வணக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்த போகிறோம். 1 டம்ளர் அரிசி அப்படின்னா அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு. இதுக்கு தண்ணி 4.5 டம்ளர் அளவுக்கு தேவைப்படும். இப்போ நான் 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றுறேங்க. மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமாக உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்திக்கோங்க. புளிக்கரைசல் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு 2மே கழுவி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்துருங்க. இந்த குக்கர் விசில் அடங்கின உடனேவே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கமகமகமான வாசனையாக செம சூப்பரான 1 பாட் ரசம் சோறு நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. உங்கள்கிட்ட ஒரு விஸ்க் அல்லது பருப்பா மற்ற ஏதாவது இருந்தது அப்படின்னா இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அங்கே தக்காளி இது எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக தூவிட்டு மேலாப்பில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சாதம் இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. டெய்லி இதே தான் சமையல் பண்ணணும், இந்த சாதம் தான் வேணும் அப்படின்னு வீட்டில் சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான 1 பாட் ரசம் சோறு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. ஒரு அப்பளம் அல்லது வடகம் இருந்தால் போதும் இதுக்கு. அரிசி சாப்பாட்டுக்கு நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் போடணுங்க. பச்சரிசி போட்டுறாதீங்க.